வணக்க மக்களை, சற்றுமுன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவில் அடுத்தடுத்த விக்கெட்கள்லாம் திமுகவில் இணைந்த மாஜி எம்எல்ஏ மைத்ரேயன் ஒரே மாதத்தில் 3 பேர் தாவலாம். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது கடந்த சில நாள் முன்பு கூட அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டாராம். இந்த நிலையில் தான் அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்பியுமான மைத்ரேயன் அவர்களும் கூட இன்று ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைத்துள்ளார். ஒரே மாதத்தில் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு 3 பேர் இணைந்துள்ளதாக தகவலும் வெளியாகிறது. இந்த தகவலானது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்துகிறதாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அதிமுக பொதுச்செயலாளர் தமிழ்நாடு எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என தமிழ்நாடு முழுவதும் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த வகையில் மேலும் அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்திருக்கும் நிலையில்தான் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் கூட்டணிக்குள் கொண்டு வர பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறதா. அதே நேரத்தில் பாஜக கூட்டணி கட்சியில் உள்ள சில சீனியர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக தகவலும் வெளியாகிறதாம். குறிப்பாக சொல்லப்போனால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியால் தான் வலுவாக இருந்த தொகுதிகளில் கூட பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தங்கள் தோல்வியை சந்தித்தார். இதையடுத்து அதிருப்தியில் இருக்கும் அவர்களெல்லாம் வேறு கட்சிகளுக்கு தாவ திட்டமிட்டு வருவதாகவும், அந்த வகையில் தான் கடந்த சிலருக்கு முன்பு கூட அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் சிறுபான்மை தலைவர்களுமான முக்கியமானவரான அன்வர் ராஜா அவர்கள் மிகுந்த அதிருப்தியில் இருந்தாராம். மேலும் சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காதென வெளிப்படையாகவே பேசி வந்த நிலையில் கடந்த சில முன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டாராம். கட்சியில் சேர்ந்த சில தினங்களுக்கு அவருக்கு மாநில பொறுப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அதிமுகவில் அடுத்த விக்கெட்டும் விழுந்திருக்கிறதா. திமுகவுக்கு சென்ற அன்வர் ராஜா அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் தலைவர்களை தொடர்பு கொண்டு கட்சியில் மரியாதை இல்லை என்றால் திமுகவுக்கு வாருங்கள், உங்களுக்கான உரிய மரியாதை கண்டிப்பாக திமுக ஆட்சியில் கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தாராம். அது மட்டுமின்றி இந்த நிலையில் அதிமுக அமைப்பு செயலாளர் முன்னாள் மைத்ரேயன் அவர்களும் இன்று திமுக தலைமையான அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டாராம். அவரை பொன்னாடை போர்த்தி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றார். அவருடன் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் வரவேற்றார். தற்போது 69 வயதாகும் மைத்ரேயன் அவர்கள் அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாக ஒருவராக இருந்ததால்தான் அவரை டெல்லி அரசியலிலே கவனித்துக் கொள்ள மாநில வங்க எம்பியும் 3 முறை அவர் சென்றிருக்கிறார். அது மட்டுமின்றி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருந்த மைத்ரேயன் அவர்கள் பாஜகவில் இருந்தாராம். இந்த நிலையில்தான் மீண்டும் அதிமுகவில் சேர்ந்த மைத்ரேயன் கட்சியின் அமைப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில்தான் தற்போது அவர் திமுகவில் இணைய இருப்பது குறிப்பிடத்தக்கதாம். மைத்ரேயன் மட்டுமல்லாது வரும் காலங்களில் மேலும் சில அதிமுகவின் முக்கிய புள்ளிகள் எல்லாம் திமுக இணைய சொல்லப்படுகிறதாம். சென்னையைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர், வேலூரைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சர் மற்றும் 2 பெண் முன்னாள் அமைச்சர்கள் என பலரிடமும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் அதற்கு முன்னோட்டமாகவே அன்வர் ராஜா அவர்களும் மைத்ரேயன் அவர்களும் அதிமுகவில் இணைந்திருந்தார்கள் என்கின்ற திமுகவினர். மேலும் புதுக்கோட்டை முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டைமானும் திமுகவில் தன்னை இணைத்த நிலையில்தான் ஒரே மாதத்தில் 3 பேர் தங்கள் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தி வருகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.